நேற்றுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தனுஷ் நடித்து விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் வெளியே இருக்கிற கர படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய கதாநாயகன் அவர் திருடனா இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வீட்டுல திருட்டு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கதாநாயகியை திருமணம் பண்ணிட்டு அவரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மறுபக்கம் எடுத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கலாம், நியூஸ் பேப்பர்ல நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறாரு. இப்ப அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற படத்தோட கதாநாயகன் தான் சொந்தமா ஒரு ஹோட்டலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கு அவர் போறாரு. அங்க போய் அப்பாவை போய் மீட் பண்ணி சில நாட்கள்லயே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்க, இதன் தொடர்ந்து மறுபடியும் அவர் திருடனா சம்பவங்கள் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை இன்னும் கொஞ்சம் டைரக்டர் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ் நல்லா என்கேஜா கொண்டு போயிருந்தாரு. ஸோ பல மியூசிக் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃபே என்னதான் தனுஷ் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி திருட்டு அப்படின்ற விஷயத்துல பண்ணாலும் அந்த இடங்கள்ல ஒரு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கை கொடுத்தது ஜிவி பிரகாஷ். அடுத்து என்ன நடக்க போகுது, எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பிட் இட்லி கடை பார்க்குற அந்த ஒரு டோனும் வந்துச்சு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப். பட் கம்ப்ளீட்டா அந்த ஒரு இட்லி கடை அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்ல அந்த படம் கிடையாது. அடுத்தது எப்படி பிளான் பண்றாரு தனுஷ், எப்படி நம்ம இந்த ராபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றக்கூடிய அந்த ஒரு பிளானிங் நல்லா சுவாரஸ்யமா அந்த படத்தை கொண்டு போயிருக்கு. மொத்தத்துல கிராமத்துல மக்கள் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படமா எடுத்திருக்காங்க.